குந்தவைக்கு இருக்கிறது அந்த ஒரு வீடு தான். அந்த வீட்டை விற்க விடாம குந்தவைக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுவும் முடியாம போயிடுச்சு. ஏன் குந்தவை வீட்டை விற்க போறாளா? வேற வழி. உங்க மாமனாருக்கு 10 லட்சம் கொடுக்கணும். அப்புறம் அந்த ஃபைனான்சியர் மதுரைக்காரருக்கு வேற 35 லட்சம் கொடுக்கணுமா? அப்புறம் கல்யாண செலவு வேற இருக்கு. எல்லாத்தையும் வீட்டை விற்காம எப்படி சமாளிக்க முடியும் அவங்களால? அதனாலதான் விக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. யாருக்கு விற்க போறா? உங்க மாமனாருக்கு தான்க்கா. குந்தவ உங்க மாமனாரை சந்திச்சு வீட்டை விலைக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பேசிட்டு தான் வந்திருக்கா. அவரும் வீட்டை வாங்குறதுக்கு சம்மதிச்சுட்டாருக்கா. எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சுச்சோ அங்கேயே பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டா. இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை குந்தவைக்கு வந்திருக்க கூடாது. நாமளும் அவசரத்துல குந்தவை வீட்டுக்கு போய் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. தப்பில்லக்கா. போய் தானே பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. எது நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடக்கதான்க்கா செய்யும். தேன்மொழி அக்கா, ஒரு குட் நியூஸ். என்ன விஷயம்? அன்னைக்கு நர்த்தனனோட அம்மா வீட்டுக்கு வந்து இந்த சீர்திருத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. ஆமா. இப்போ இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க. நர்த்தனன் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்புறம் என்ன, கல்யாண வேலையெல்லாம் கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தமேந்தி, ஓ மாமனார் மாதிரி தெரியுது. ஆமா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாமா. இது உட்கார்றதுக்கு தகுதியான இடம் இல்ல, அதுக்கு உண்டான நேரமும் எனக்கு இல்ல. கிளம்பு. எங்க சார்? உன்னை சொல்லலமா, உங்க அக்காவை தான் கிளம்புன்னு சொன்னேன். அவ்வளவுதான் கேக்குறேன், எங்க கூப்பிடுறீங்க? எங்கிருந்து புறப்பட்டு வந்தாலும் அங்கதான். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. எங்க அக்காவை உங்க வீட்டு மருமகளா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனீங்க. ஏதோ எங்க சொந்தத்துக்குள்ள பண பிரச்சனை, அதுக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப எதுக்கு கூப்பிட வந்திருக்கீங்க? வன பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை தீரலனா அவளை எங்கேயே விட்டுருவீங்களா? ஆமா, அதான உண்மை, அதான கணக்கு. சரி சார், நாளைக்கே உங்க பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, அதுக்காக மறுபடியும் என் அக்காவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவீங்களா? அது சூழ்நிலையை பொறுத்ததுமா. ஆனா ஒண்ணுமா, உனக்கு முந்தி இருந்ததை விடவே இப்ப வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. கொஞ்சம் அடக்கி வாசிக்க கத்துக்க. சார், தப்பு இல்லைன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் அடங்கி போகணும்னு அவசியமே இல்லை. தபாரி தமேந்தி, இவ பேச்ச கேட்டின்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையை உருப்படாம பண்ணிடுவா. ஏய், எதுக்கு நீ தேவையில்லாம என் குடும்ப பிரச்சனையில மூக்க நீட்டிக்கிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் என் டென்ஷன் ஏத்தி பிரஷர் ஏத்திக்கிட்டு இருக்க. ஏற்கனவே ஒரு பக்கம் மூஞ்சி இழுத்து கண்ணடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் கண்ணு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க குடும்ப பிரச்சனை உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் சார். எங்க வீட்டுக்கு வந்தா அது எங்க பிரச்சனை. எங்க அக்காவை எதுக்கு வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு மாட்டை அனுப்புற மாதிரி அனுப்புறீங்க, திரும்ப மாட்டை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறீங்க. என்ன நியாயம் சார் இது? ஒரு நாகரிகம் வேண்டாம்? மணி சொல்றது கேளு. என்னம்மா, தங்கச்சி பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்னக்கா, எதுக்கு நீ இவருக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க? நம்ம எதுக்குக்கா பயப்படணும்? தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். மணிமேகல சொன்னா கேளு, நீ எதுவும் பேச வேண்டாம். ஏய், கூப்பிட வந்ததே பெருசு, இதுல என்ன பெருசா ஓவரா பேசிட்டு இருக்க? நீங்க பண்ற தப்புக்கு மேலே நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன் சார். சார், நீங்க கொடுத்த 10 லட்சத்தை குந்தவை என்னமோ மோசம் பண்ண மாதிரியும், அதுக்கு தமையந்தி என்னமோ சப்போர்ட் பண்ண மாதிரியும், நீங்க தான் அவளை வேணும்னே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம்? இது உங்களுக்கு தப்பா படலையா? தப்புன்னு படல. அப்ப எப்ப தப்புன்னு படுதோ அப்ப வந்து மன்னிப்பு கேட்டு எங்க தமையந்தி அக்கா கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் எங்க அக்கா எங்க வீட்லயே இருக்கட்டும். தபாரு, ஒரு பொண்ணா பிறந்துட்டு உனக்கு திமிரு இவ்வளவு ஆகாது சொல்லிட்டேன். திமிர் புடிச்சு அரட்டை அடிக்கிறது திமிர் இல்ல சார், தைரியம். அது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், பொம்பளைங்களுக்கு இருக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லவே இல்ல. அப்படி சொன்னாலும் அதுக்கு அடங்குற ஆள் நான் கிடையாது. ஓ, நீங்க பாருங்க சார், இன்னைக்கு நாட்டை ஆள்றதும் பொண்ணுதான், வீட்டை ஆள்றதும் பொண்ணுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு மதிச்சு நடந்துக்கோங்க சார். ஆனா ஒரு உண்மை மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னோட அக்கா வாழ்க்கை உன்னாலதான் காலியாக போகுது.
இத ஒண்ணு சொல்லியே அவளை முட்டாளாக்கிடுங்க சார். எங்க அக்கா உங்க வீட்ல எப்படி வாழ்ந்து கிழிச்சான்னு எங்களுக்கும் தெரியும் சார். சும்மா பேசாதீங்க போங்க. ஏய் போ போ போ, என்ன பார்த்தா போன்னு சொல்லிட்ட போறேன். இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். நான் மட்டும் இல்ல, என் பையன் கூட இந்த பக்கமே வர மாட்டான். ஏய், விடு, விடு. எதுக்கு சொல்ல கேச்சிட்டு விட்டு இருக்க? தொலை. தொலையட்டுமே. ஏதோ போனா போகுது. அந்த குந்தவின ஒருத்தி உங்க அக்கால ஒருத்தி வந்து கேட்டால கெஞ்சினாலங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பாரு, என் பையன் ஆம்பளை, அவனுக்கு 1008 கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். ஓஹோ, 1008 கல்யாணம் பண்ணுவீங்களா? பண்ணி பாருங்க, குடும்பத்தோட உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. வாய் மூடு. உன்னோட கோபம், உன்னோட நியாயம் இதெல்லாம் உன்னோட வாழ்க்கையோட வச்சுக்கோ. தமேதி வாழ்க்கையில எல்லாம் காட்டிட்டு இருக்காது. ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. நாம விட்டு கொடுத்து போலாம். விட்டு கொடுத்து தான் பொண்ணுங்க இன்னைக்கு சுயமரியாதையை இழந்துட்டு நிக்கிறோம்க்கா. புரட்சி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல மணிமேகலா. அதுக்கான இடமும் இல்ல இது. ஊர்ல நடக்கிற அநியாயத்தை தட்டி கேக்குற எனக்கு வீட்டுல நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க உரிமை இல்லையாக்கா? ஆமா, இவ பெரிய போராட்ட வீராங்கனை தட்டி கேட்க வந்திருக்கிறா. முதல்ல சோத்துக்கு வழி இருக்கான்னு பாரு. பாருங்க சார், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன். அப்படி கேட்க போக வேண்டியதானே? வாயை மூடுன்னு சொல்லிட்டு இருக்கல. உள்ள போ. என்னங்க என்னைய அடக்க பாக்குற? நானும் ஓவரா பேசிட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ வாய் மூடிட்டு உள்ள உள்ள போ. தள்ளு. அக்கா, என்னைய அடக்க பாருங்க. எங்கேயோ போய் தொலைங்க. அவளை விட்டுட்டு வந்து எனக்கு பதில் சொல்லு வாணி. சார், அவ பேசினதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத மனசுல வச்சுக்காதீங்க சார். நீங்க தமையந்தி உங்க கூட கூட்டிட்டு போங்க சார். தமையந்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கிளம்பு. பாருமா, புறப்படுறதுக்கு முன்னால எனக்கு நீ ஒரு வாக்குறுதி கொடுத்தாகணும். இவளை கேவலமா பேசினால ஒருத்தி மணிமேகலை. இவ கல்யாணத்துக்கு நானோ என் குடும்பமோ அல்லது என் மருமக தமயந்தியோ யாரும் வரமாட்டாங்க. மாமா, என்ன மாமா நீங்க? அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா மாமா. அதுக்காக என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி மாமா? கோபத்துல பேசினாளா? ஒரு தடவை 2 தடவையா பேசியிருக்காவா? உன்னை பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இன்னும் முடியல, முடியவும் முடியாது. அவ கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. அப்படி வருவேன்னு சொன்னா இங்கே பர்மனண்டா டேரா போட்டுக்க. என்ன விட்டுடு. என்ன முடிவு சொல்லு. சரி, நீ கிளம்பு. நீ உன் வாழ்க்கைய பாரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு. கூட்டிட்டு போங்க சார். வா. ம். என்னங்க, நாளைக்கு கல்யாணத்துக்கு போட்டு போறதுக்கு இந்த சட்டை பேண்ட் அயர்ன் பண்ணி வச்சிரவா? பேண்ட் ஓகே, வேற ஏதாவது ஷர்ட் எடு. சரிங்க. டேய், எந்த கல்யாணத்துக்கு போறீங்க? மணிமேகலையோட கல்யாணத்துக்கு. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவ கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் இல்ல? அப்புறம் என்ன? இப்போ போகணும்னு முடிவெடுத்தாச்சு. ஏண்டா, அவளால நீ பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டியா? இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசுறீங்க? ஏய், நானும் என் பிள்ளையும் பேசும்போது நீ ஏண்டி குறுக்க வர? மா, முதல்ல தேவையில்லாம பேசுறது நிறுத்துமா. அவங்க என்னதானே கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. உன்னையும் கவிதாவையெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடல இல்ல? நான் ஒன்னும் மானரோஷம் கெட்டு போய் கிடக்கல கூப்பிடாத கல்யாணத்துக்கு போறதுக்கு. அன்னைக்கு இவ தங்கச்சி மணிமேகலை வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வர தேவையில்லைன்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போனா. அத்தை, அதுக்கு நீங்க நடந்துகிட்ட முறை அப்படி. நீ வாய மூடுறி. டேய் மூர்த்தி, என் பேச்சு கேக்குற வரைக்கும் நீ மானம் ரோஷம் உள்ளவனா இருந்த. இப்ப உன் பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டு மலுமட்டை ஆயிட்டேன்.
இப்பதான் உங்க பிள்ளைக்கு புத்தி வந்திருக்கு. அது உங்களுக்கு பொறுக்கலையா? இப்பதான் என் புள்ளைக்கு புத்தி வந்திருக்கா? டேய், இவ்வளவு நாளா உனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்றாடா உன் பொண்டாட்டி. அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு முதல்ல சொல்லு. அட பாவி, நீ இப்படியாடா மாறணும்? இது பாரு, நீ மட்டும் மணிமேகலை கல்யாணத்துக்கு போனேன்னு வெச்சுக்க, அவ திமிர அடக்கவே முடியாது. இது பாரு, அம்மா பேச்சு கேட்டுட்டு இங்கேயே இரு, போயிடாதடா. இல்லம்மா, நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அதை பத்தி இனிமே பேச வேணாம். சொன்னா கேளுடா, வேண்டாம். எதுக்கு அத்தை உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம்? சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏண்டி, இந்த வீட்ல மாமியார் நீயா நானா? எனக்கு ஒண்ணும் புரியலடி. பூனை மாதிரி பம்பிக்கிட்டு கடந்த, இப்ப இவனை வளைச்சு போட்டுக்கிட்டு புலி மாதிரி ஆயிட்டியா? இனிமே இந்த வீட்ல இருந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் போறேப்பா. என் பேச்ச கேட்காத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? உந்தவ அம்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ உள்ள போ. விடிஞ்சா மணிமேகலை கல்யாணம். கல்யாணத்துக்கு அவன் அப்பம் இல்லாமல் போயிட்டானே, அதான் வேதனையா இருக்கு. என்ன பண்றது, விதி யார விட்டுச்சு? அவன் நல்ல மனுஷா, போய் சேர்ந்துட்டான். வாழ போறவளாது நல்லபடியா வாழ்ந்தா அவர் ஆத்மா சாந்தி அடையும். ஏமா தேன்மொழி, விடிஞ்சா கல்யாணம், ராத்திரியே மண்டபத்துக்கு கிளம்புறம்மா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணழைக்க வரலையே. பொண்ணழைக்கெல்லாம் யாரும் வரலையா? ஏம்மா? இங்க பாருங்கயா, என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. கால் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். காலையில 5 மணிக்கு வண்டி வந்துடும். கிளம்பி நம்ம நேரா கல்யாணத்துக்கு போக வேண்டியதுதான். மத்த ஏற்பாடெல்லாம் நானே பண்ணி வச்சிட்டேன். ஓ, எங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் வைக்கலையா? ஐயா, நடக்க போறது இந்த முறைப்படி கல்யாணம்னா உங்களை முன்னாடி நிக்க வச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்டு கிளியர் பண்ணிருப்பேன். நடக்க போறது சீர்திருத்த கல்யாணமாச்சே, அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதான் நானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நீங்க கல்யாணத்துக்கு வந்து மனசார வாழ்த்துனா அதுவே போதும்யா. எப்படியோ நீ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சுட்ட. சாதிச்சிட்டேன்னு சொல்றதை விட என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டேன்னு சொல்லலாம். இதுதான் சுதந்திரம். இததான் யாரும் பறிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா தாயே, விட்டா நீ புரட்சி பேச ஆரம்பிச்சிருவ. காலையில 5 மணிக்கு கிளம்பணும். கல்யாணத்துக்கு போக வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். போய் ரெஸ்ட் எடுங்க. நீ போய் தூங்கு. ஆமா ஆமா, அவசரத்துல அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டாலே போறீங்க. அவசரத்துல அண்டாக்குள்ள கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க. ஹலோ, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. யாழினி எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டீங்களா சார்? இல்லை, அது விஷயமா பேச தான் உனக்கு நான் ஃபோனே பண்ணேன். என்ன சார் விஷயம், சொல்லுங்க. இல்லை, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. கல்யாணத்துக்கு வர்றதுல ஒரு சிக்கல் இருக்கு, வேற வழி இல்லை. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்க யாழினி முனியன் எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படிதான் நாங்கள் பிளான் பண்ணோம். ரொம்ப ஆசையாக இருந்தோம், ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட ஆசீர்வாதம் மணிமேகலைக்கு கிடைச்சா அதுவே போதும். கண்டிப்பா என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே மணிமேகலைக்கும் சரி, உனக்கும் சரி, உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சரி எப்பவுமே உண்டு. ஆமா, மணிமேகலை வீட்டில் இருக்கா அப்படியா? ம், கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஓ சரி. ம், லைன்லயே இருங்க, குடுக்குறேன். கொடுமா. மணி, அருண்மொழி சார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு, உன் கல்யாணத்துக்கு வர்றது திடீர்னு ஒரு சிக்கல் ஆகி போச்சு. சார் ஏன் சார், நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இங்க இருந்தே ஆகணும் கண்டிப்பா, அதனால தான். ஆனா என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் நான் இங்க இருந்தே வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி சார். உங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுல எனக்கு அதுவே போதும்.
சார் நீங்க சென்னைக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். ம் கண்டிப்பாக வரேன். சரிங்க சார், நான் வச்சிடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. மா என்ன என்னவா எனக்கு இந்த கல்யாணம் தெரியுமா தெரியாதா? அதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியலையேப்பா. தயவு செஞ்சு விளையாடாதீங்க மாமா. நாங்க விளையாடலப்பா. நீயும் உனக்கு மனைவியா வரப்போற மணிமேகலை 2 பேரும் தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சிட்டு நிதானமா அப்புறம் வந்து பேசிக்கலாம். கிளம்புங்க முதல்ல. என்னோட பேச்சுக்கு மரியாதை இல்ல, அப்புறம் நான் ஏன் கல்யாணத்துக்கு வரணும்? ஐயோ, உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. அது என் வாழ்க்கையில கரெக்டா தான் இருக்கு. அம்மா, நிலைமையை புரிஞ்சுக்காம பேசினா என்னமா அர்த்தம்? பெத்தவங்களோட வேதனையை நீ தான் புரிஞ்சுக்காம நடக்கிற. இந்த வீட்டோட கடைசி கல்யாணம்டா, அதை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் நினைச்சிருப்பேன். அதை யோசிச்சு பாத்தியாடா? நம்ம கௌரவத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் இது நமக்கு தேவைதானா? ஷூ, கடவுளே. மண்டபத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் தேவையே இல்லைங்கிறது பட்டிமன்றம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க. முகூர்த்தமா? 4 நட்சத்திரம் பார்த்த கல்யாணம் நடத்துறீங்களா? அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க, பொண்ணு அழைக்க போகலையான்னு. எதையாவது முறையா செய்ய விட்டீங்களாடா? பிறந்த வீட்டை விட்டு பொண்ணை கூட்டிட்டு வரும்போது நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு வருவாங்க. யாரும் அழைச்சிட்டு வராம அவ பாட்டு கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. யாருக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா? இப்படிப்பட்ட கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? அம்மா, என் பொறுமையை சோதிக்காதீங்க. உங்களோட கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல. புரிஞ்சுங்க முதல்ல. எங்கிட்ட ஏன்டா கோவப்படுற? இந்த கோவத்துல உன் மணிமேகலை கிட்ட போய் காட்டு. அப்பவே காட்டி இருந்தா இப்ப ஏன் விருப்பப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்திருக்கும். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றீங்களா இல்ல நடக்க வேணாம்னு சொல்றீங்களா? டேய், நீ ஏன்டா இப்படி கோவப்பட்டு இருக்க? சும்மா பேசிட்டே இருக்காங்க. நீ முதல்ல கிளம்பு, நான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வரேன். டேய், சொன்னா கேளுடா. நீ வா முதல்ல, நான் கூட்டிட்டு வரேன். டேய், கிளம்புடா. என்னடா இது, இப்படி லேட் பண்ண என்னடா அர்த்தம்? யாராவது பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? டேய், நான் கூட்டிட்டு வரேன், நீ முதல்ல கிளம்புடா. நான் வேணா திரும்பி போய் பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ முதல்ல கிளம்புடா. சீக்கிரம் கூட்டிட்டு நான் வந்துடுறேன். கூட்டிட்டு வரேன், நீ போ. சீக்கிரம் கூட்டிட்டு வந்து. நாங்க வந்துடுறோம், நீ கிளம்புடா. எங்கடா கிளம்பிட்டீங்க? கல்யாணத்துக்கா கிளம்பிட்டீங்க? என்னடா, அந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்ல. ஏனே, உனக்கு கொஞ்சம் கூட சொன்னே இல்லையா? அந்த மணிமேகலை எந்த அளவுக்கு ஏத்து பேசினா? போய் அவ கல்யாணத்துக்கு போய் கிளம்பி போயிட்டு இருக்க. இது பாரு கவிதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் கல்யாணத்துக்கு உன் அண்ணன் வராம இருந்தா நீ ஒத்துப்பியா? என் பையன் ஒண்ணும் உன் தங்கச்சி மணிமேகலை மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசல. அத்த, மணிமேகலை எதுவும் தப்பா பேசலையே. தமையந்தி பாவம்ன்றதுனால தானே அவ அப்படி பேசினா. அதுவும் நியாயமா தானே பேசினா. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த கல்யாணத்துக்கு என் பேரனும் என் பையனும் போக கூடாது. அப்படி போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா, என்ன பெரிய சித்தி குழந்தை மாதிரி அடி பேசுறேன். ஏண்டி உள்ளே அடி வளர்த்து வச்சிருக்க? ஸ்ரீராம், கொஞ்சம் பேசாம இரு. இப்படிலாம் பேசக்கூடாது. அடடடட, என்னமா கண்டிக்கிறே? இத பாருடா மூர்த்தி, என்ன அவ அவமானப்படுத்திருக்கா, அதனால அவ கல்யாணத்துக்கு நீ போக கூடாது. மீறி போனேன்னு வெச்சுக்க, நான் உனக்கு தாயே கிடையாது. ஏம்மா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? குந்தவைக்கு மணிமேகலை கூட பிறந்த தங்கச்சிம்மா. அவ கல்யாணத்துக்கு போகாம எப்படி இருக்க முடியும்? ஏன் நீ தமையந்தி கல்யாணத்துக்கு மட்டும் போகல? அப்ப மட்டும் இது தங்கச்சிலையும்
அன்னைக்கு இவர் வரலங்கிறதுக்காக இன்னைக்கும் அதே மாதிரி இருந்துட முடியுமா? ஆம்பளைன்னா ரோஷம் இருக்கணும்டா. நான் எல்லாம் ரோஷக்காரி. ஏன் வயித்துல பிறந்து நீ இப்படி இருக்க? என்ன அந்த மணிமகளோட என் கல்யாணத்துக்கு வந்து அழைச்சாளா? அதான் தேன்மொழி வந்து கூப்பிட்டால. அதுக்கு கூட அத்தை தேன்மொழியை எவ்வளவு திட்டினாங்க. மணிமேகலை வந்து கூப்பிடல. யார் அழைச்சா என்ன கவிதா? அழைக்கலாம் கூட நீங்க போகலாம், அது உங்க தங்கச்சி. ஆனா எங்க அண்ணனுக்கு சொர்ண வேணும்ல. இது பாருடா மூர்த்தி, அன்னைக்கு அந்த மணிமேகலை உன்னை எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசிருக்கா. இன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு நீ போனேன்னு வெச்சுக்க, இனி ஜென்மத்துக்கும் அவ உன்னை மதிக்கவே மாட்டா. ஏன் இப்ப எல்லாரும் இவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? கவிதா, இன்னும் கொஞ்ச நாளா உனக்கும் கல்யாணம் ஆக போதில்ல? நான் உன் கல்யாணத்துக்காக எவ்வளவு உழைக்கிறேன் பாத்தல. நல்லா உழைக்கிறடி, நல்ல கமிஷன் அடிக்கிறேல. அதான் அவ தெரியாம என் புள்ள காசெல்லாம் உன் கையில கொடுத்துட்டு கல்யாண வேலை பார்க்க சொல்லிட்டான். இது பாருங்க, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, வாங்க போலாம். இது பாருடி, இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் ரோஷம் சொரண வருது, அதையும் அடக்கி பார்க்காதே. என்னங்க, வாங்க போலாம். என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அப்பா வாங்கப்பா. வாங்கப்பா. வாங்க. டேய் மூர்த்தி, மூர்த்தி சொல்றது கேளு, நில்லுடா. என்ன மீறி நீ அந்த கல்யாணத்துக்கு போறேல்ல, அந்த கல்யாணம் உருப்படவே உருப்படாது. என்னடி இவன் இப்படி ஆயிட்டான்? நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கான். சொரணையே இல்லையடி அவனுக்கு. அவன் தான் உன் பிள்ளையாச்சே. நீ என் பிள்ளை தானே, எவ்வளவு விவரமா இருக்க. எல்லா கெரவும் நான் விவரமா இருக்கேனா? பரவாயில்ல, நம்மளுக்கும் அறிவு புத்திலாம் இருக்கு. இந்த கல்யாணம் பண்ணிட்டோம், மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்னடி இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு. சரி உள்ள போங்க. டேய் என்னடா நர்தனன், எல்லாரும் கல்யாணத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, உங்க வீட்ல இருந்து யாரும் வரல? நானும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் இப்போ வந்துருவாங்க. நர்தனன், என்ன இதெல்லாம்? சம்பந்தமே இல்லாத யாரோட கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்து வர மாதிரி சொல்றீங்க? அவங்க தானே முன்னாடி நின்று இதெல்லாம் நடத்தி வைக்கணும். எனக்கு என்னமோ உங்க அம்மா பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஏய் மணிமேகலை, என்ன பேசிட்டு இருக்க நீ? சரிடா, நாங்க உள்ள இருக்கோம். என்ன மணிமேகலை, இப்படிலாம் பேசாத. ஏதாவது கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு வரலான்னு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. அக்கா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுக்கா. இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணவங்க தானே. அவங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படியே பேசினது தானே முகூர்த்த டைம் ஆயிரப்போது. சீக்கிரம் வாங்கோ. முகூர்த்த டைமா? அதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு கிடையாது. ஆமாம் ஆமாம், இது கல்யாணமே கிடையாது. அப்புறம் என்ன முகூர்த்த டைம் எல்லாம்? சங்கோதி, கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒன்றும் மௌன விரதம் இல்லைம்மா. எதுக்கு சைலண்டா இருக்கணும்? சங்கோதி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் பேசாம இருக்கணும்னு தானே கூட்டிட்டு வந்த. இங்கே பாரு தேன்மொழி, உனக்கு அனுபவம் பத்தாது. கல்யாணம் வீட்டுக்கு போனால் கலகலப்பாக இருக்கணும், இளவு வீட்டுக்கு போனால் இறுக்கமாக இருக்கணும். இது எப்படிப்பட்ட இடம்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. சங்கோதி, நானே கடுப்புல இருக்கேன். வீணா என் கோவத்தை கலராதீங்க. மரியாதையை உள்ள போங்க. மணப்பொண்ணு கடுப்புல இருக்கலாமா? மணப்பொண்ணு மங்களகரமாக இருக்கணும். நீ கடுப்புல இருந்தா கல்யாணத்துக்கு வந்தவான்னு உன்னை நினைச்சிட போறா. இந்த பார் தேன்மொழியை பார், எவ்வளவு மங்களகரமா இருக்கா. அவ்வளவு மணப்பொண்ணு நினைச்சுன்ற போறா. சங்கோதி, நான் கோவப்பட்டு நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. என்ன கோவப்படுத்தாதீங்க. மரியாதையா உள்ள போங்க. என்னது இது? அந்த வாழை உபசரிக்க தெரியாம ஆளால கோவப்படுறல. நடக்க போறது கல்யாணமா கட்சி மீட்டிங்கா? பாரு, உன் வாய்க்கு முதல்ல பிளாஸ்டிக் தான் போடணும். பேசாம இருக்க மாட்டியா நீ? என்ன ஓய், சாப்பாடு சொல்ல மிச்சப்படுத்தலாம்னு நினைக்கிறாரா? அது முடியாது ஓய். சமயக்கட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
சங்குதி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் கிடக்குறான், எந்த இடத்துல என்ன பேசணும்னே தெரியாது, லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான். வணக்கம் மணிமேகலை தோழரே. வாங்க தோழரே. வணக்கம் மணிமேகலை. வணக்கம். உற்றார் உறவினர்கள் உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். அக்கா, இவங்க உள்ள கூட்டிட்டு போங்க. வாங்க, உள்ள வாங்க. சரி. உள்ள போங்க. எங்க தோழர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. உங்க வீட்டுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிடலாங்க.